என்னங்க தர்றீங்க? என்னாச்சு? போன் எடுக்காம வந்துட்டீங்களா? பைபிள் எடுக்கலடி. பைபிளா? தான் மொபைல் இருக்குல்ல. போன் பைத்தியம். ஐயோ பர்ஸ் எடுக்கலடி. காணிக்கை எப்படி போடுறது? அதான் ஜிபேல பண்ணிடலாமே. என்னாச்சுங்க? பஞ்சர் ஆயிட்ட. அப்போ சர்ச்சுக்கு போக முடியாதாங்க? 10 மணிக்கு முன்னாடி உன்னை கொண்டு போய் விட்டுறம்மா. நான் ஃபர்ஸ்ட் ஆளா செல்ஃபி எடுத்து போஸ்ட் பண்ணலாம்னு நினைச்சேன் Facebookல. என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? செல்ஃபியா? பிரியமானவர்களே, ஆராதனை ஆரம்பத்திற்காக அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் என்ற பாடலை நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்திற்காக பாடுவோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். நல்ல கரங்களை தட்டி அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனை துதித்திட வந்தோம். நல்ல கரங்களை அசைத்து ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. அது ஏசிக்காகவே சர்ச்சுக்கு வரணும்ப்பா. 400 வருடம் அடிமைகளாக இருந்தார்கள் என்பதாக நாம் சர்ச்சுக்கு வர்றதே ஏசி காத்து வாங்கதான். இவனே மொத்த காத்தையும் வாங்கிடுவான் போல இருக்கு. என்னாச்சு? நான் சொல்ல உங்களுக்கு விளங்குதா இல்லையா? தப்பா எடுத்துக்கிடாங்க. இன்னைக்கு ஓய்வு நாள், அதனால இன்னைக்குரியது கடவுளுக்கு தான். நான் யாரு போனையும் அட்டன் பண்றது கிடையாது. என்ன தப்பா எடுத்துக்கிடாங்க, சரியா? வச்சிடலாமா? சரி. நிம்மதியா கோயிலுக்கு போட முடியும். ஹலோ அண்ணாச்சி, தப்பா எடுத்துக்கிடாதீங்க. இன்னைக்கு ஓய்வு நாள். ஆமா, கடவுளுக்குரியது. தம்பி, போன் ஏதாவது வைப்ரேஷன்ல இருக்கா? ஆமா சார். ரக்கித்தோட சர்ச்சுக்கு வர சொன்னா வைப்ரேஷனோட வந்திருக்கியப்பா. அதை முதல்ல கட் பண்ணி தொலைப்பா. ஆலயத்துக்குள்ள வேண்டாம்ப்பா. ஆலயத்தில் செல்போன் உபயோகிப்பது தவறு. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த குலைச்சலான காரியம். இதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் சாத்தான் சில வேளைகளிலே சோதனைகளை கொண்டு வருவான். அவர் என்கிட்ட பேசணும்னு சொன்னாரா? அப்போ ஒண்ணு பண்ணுங்க, நீங்க அவரோட நம்பரை என்கிட்ட கொடுங்க, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். சொல்றீங்களா? எங்க எழுத? ஒரு நிமிஷம். சொல்லுங்க சொல்லுங்க. 41. சரி என்னாச்சு? நான் பேசிக்கிறேன். சரி என்னாச்சு? ரெட் கலர் சுடில சூப்பரா இருக்கு செல்லம்.
வேஷ்டியில வந்திருக்கேன். வேஷ்டியா? தம்பி போன் என் கையில. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. தவள மூக்க இங்க தான் இருக்கானா? மோசே மூலமாகவும் யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இப்படியாக மோசே செங்கடலை இரண்டாக பிளந்தார். கிழிச்சான் அவன், கிழிச்சான். கிழிச்சா இல்ல பிரதர், பிளந்தார். பிளந்துருவோம் பஸ், பிளந்துருவோம். நான் போறேன்னா வீட்டை ரெண்டா பிளந்துருவோம். மோசே செங்கடலை கிழித்து பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினார். ஓயாம போன் டென்ஷன் பண்ணாதீங்கப்பா. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல சர்ச்சில் இருக்கேன்னு, வந்து வச்சுக்கிறேன். அண்ணாச்சி தப்பா எடுத்துக்கிறாதிய. இன்னைக்கு ஓய்வு நாள். நான் போன் யார் போனையும் எடுக்கிறது இல்ல. வாவ், செம்மையா இருக்கே, அமேசிங். அடுத்த மாசம் அவங்களுக்கு சம்பளம் வரட்டும், காடை தேய்ச்சிட வேண்டியதான். மோசையை போல நாமும் கர்த்தருடைய பார்வையிலே உண்மையாயிருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நிறைவு ஜெபம் செய்வோம். அண்ணாச்சி நான் வைக்கேன், சரியா? அப்பாடி, இப்போது வைக்க விட்டு. ஆராதனை முடிந்தது. சமாதானத்துடனே போய் வாருங்கள். என்னது? ஆமேனா? ஆராதனையே முடிஞ்சிட்டா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வீடியோ பார்த்திருப்பீங்க. இதுல நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். சர்ச்சில் செல்போன் யூஸ் பண்றது என்ன பாவம்? அதுல பைபிள் படிக்கலாம். நேத்து ரிலீஸ் ஆன ஒரு சாங்கோட லிரிக் வேணா கூட எடுத்துடலாம். ஒரு வார்த்தைய, பைபிள் உள்ள ஒரு வார்த்தையை போட்டா போதும், அந்த வார்த்தை பைபிள்ல எத்தனை இடத்துல இருக்கோ அத்தனை வசனங்களும் நம்ம கண்ணு முன்னாடி வந்துடும். அது மட்டும் இல்லாம பாஸ்டர்ஸ் அவங்க மெசேஜுக்காக பாயிண்ட்ஸ் எல்லாம் குறிச்சு வச்சிருக்கிறதுக்கு செல்போன் ரொம்ப யூஸ் ஆகுது. அப்படி இருக்கும்போது இதை எப்படி நீங்க பாவம்னு சொல்லுவீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். நான் உங்களை பார்த்து ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். பாவம்னா என்னங்க? பாவம்னா என்ன? ஆண்டவருக்கும் நமக்கும் இடையேயான தொடர்பை துண்டிக்கிறதான எந்த காரியமா இருந்தாலும் அது பாவம் தானே. உதாரணத்துக்கு, நீங்க சர்ச்சில் மொபைல்ல பைபிள் படிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுடைய நண்பரோ இல்ல ஒரு முக்கியமான நபரோ உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க, அது நோட்டிபிகேஷன்ல வருது. இப்ப நீங்க பைபிள் ரீட் பண்றத கண்டினியூ பண்ணுவீங்களா இல்ல மெசேஜ ஓபன் பண்ணி மெசேஜ பாப்பீங்களா? யோசிச்சு பாருங்க. இப்போ ஆண்டவர் ஆராதிக்க சர்ச்சுக்கு போகிற நாம ஆண்டவருக்கும் நமக்கும் இடையேயான தொடர்பை துண்டிக்கிறதான காரியங்கள் ஏதாவது நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே அப்புறப்படுத்தி வச்சுட்டு ஆண்டவரை முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடும் நம்ம ஆண்டவரை ஆராதிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. மண்ணால நம்ம செஞ்சு வச்சாரு, மனுஷனா நம்ம மாத்தி வச்சாரு. மனுஷனா நம்ம மாறினாலும் இன்னும் நம்ம மண்ணாங்கட்டிதான். அட்ரஸ் இல்ல, ஆள்பலம் இல்ல, அறிமுகம் இல்ல, அறிவும் இல்ல. ஆனாலும் நாங்க ஏசப்பா பிள்ளை, அவர் கையில் உள்ள மண்ணாங்கட்டிதான். மண்ணாங்கட்டி 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 வெறும் மண்ணாங்கட்டி. ஏன்பா என்னப்பா மண்ணாங்கட்டின்னு சொல்லிக்கிறீங்க? ஒரே குழப்பமா இருக்குது. குழப்பம் ஒன்னும் தேவையில்ல, குயவனே கரத்தில் உள்ள மண்ணினாலே வனையப்பட்ட மண்ணாங்கட்டி பாத்திரம் நாம. வனஞ்சி வச்ச இயேசுவுக்காய் உசுறு போகும் வரையிலும் வார்த்தையாலே ஸ்தோத்தரிப்போம், பாடல் பாடி ஆராதிப்போம். உதவாத களிமண்ணா ஓரத்தில கிடந்தோம், உருவாக்கிய தேவனுக்காய் ஓடி ஓடி உழைப்போம்.
What's going on, man? The freestyle official, dude. விசுவாசியின் கைபேசி